ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தேங்காய் லட்டு. அதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு முழு தேங்காய் துருவினது, ஒரு 100 கிராம் சர்க்கரை, 400 ml பால், 4 ஏலக்காய். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா துருவி வச்சுருக்க தேங்காவை வாணலில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஈரப்பதம் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். தேங்காவை அந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டு துருவி வச்சுக்கோங்க. நல்லா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒட்டியே இருக்கக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும் தேங்காய், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் விலகி இருக்கிற மாதிரி. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலை மறுபடியும் வாணலில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இப்போ சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது மொத்த பாலையும் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. இப்போ பாருங்க, பால் நல்லா சுண்டிடுச்சு. சுண்டினதுக்கப்புறம் மீதம் இருக்க பாலையும் அதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றது தான், பிடிக்காதவங்க விட்டுறலாம். அதை நல்லா அதோட கலக்கிடுங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அது என்னோட விருப்பப்படி எடுத்திருக்கேன். சிலருக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லட்டு வந்து நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு சுருண்டு வந்த அப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அது ஒரு தட்டில் ஆற வச்சிருங்க. அப்புறம் அதை எடுத்து நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. அது நம்மளுக்கு ஏற்ற பதத்தில் தான் இருக்கும், லட்டு பிடிக்கிற பதத்தில் தான். இப்போ சுவையான லட்டு தயார்.